ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கில தேதி 1/8/2025. இன்றைய திதி நாள் முழுவதும் அஷ்டமி திதி இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 4:47 வரைக்கும் விடிகாலம் சுவாதி நட்சத்திரம் வருகிறது. இன்று சித்த யோகம் கூடிய 60 நாழிகையும் சித்த யோகம் கூடிய ஒரு அமக்கலமான ஒரு நாள். இன்னைக்கு மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லணும். இன்றைய ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வார சூலை மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம். அதாவதுங்க, இது ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, 2வது வெள்ளிக்கிழமை ஆடி பிறந்து. அதாவது ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷங்க. எங்கே கிராமத்திலே ஆகட்டும் டவுனில் ஆகட்டும், எந்த ஊர் எங்கே மூலை முடுக்கு போனாலும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில்கள்லாம் பெரிய விசேஷமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்தீங்களா? சுவாதி நட்சத்திரம். சுவாதி யாருங்க? பகவான் நரசிம்மர். நரசிம்மருடைய நட்சத்திரம். இந்த நரசிம்மரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே தோல்வி கிடையாதுங்க. அதுலேயும் குறிப்பாக அதில் நரசிம்மர் ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. ருணரோக சத்துருஸ்தா, அதாவது ருணரோக ஸ்லோகம்னு. அது கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், குடும்பத்தில் கடன் நிறைய இருக்குது இல்லைங்களா, எதிரிகள், இப்போ வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நரசிம்மர் ஒரே நேர்கோட்டில் 3 கோயில் இருக்குங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்குது. முதல்ல ஆரம்பித்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா தவளகுப்பம் பக்கத்தில் ஒரு ஊர், பழைய ஊர், அங்கே நரசிம்மர் இருக்கார். அதுக்கப்புறம் பூவரசங்குப்பம், பூவரசங்குப்பத்துக்கு அப்புறம் பரிக்கல்னு ஒரு ஊர். ஒரே நேர்கோட்டில் இந்த 3 கோயில் இருக்குங்க. இந்த 3 நரசிம்மரையும் ஒரே நாளில் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. அதுவும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தரிசனம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு வறுமையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷம் குடிகொள்ளும். அதாவது மற்ற விஷயத்தை விட இந்த நரசிம்மர் அடுத்த நொடியே உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுங்க. இப்போது நம்ம வார ராசி பலனை இன்றைய ராசி பலனை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது அம்மன் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இப்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும் ராசியை பார்க்குறது சிறப்பு. ஒன்றும் குறை கிடையாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் இன்றைக்கி உயருங்க. குரு பாருங்கள் 3ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் மேஷராசி என்பவர்களுக்கு. அப்போது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு
பாக்கியமான ஒரு சூழல். வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வெளிநாடு போய் உயர்கல்விக்காக போகிறீங்கன்னா இன்னும் சிறப்பாக செல்லலாம். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு 11ல் உட்காந்துருக்கு, குரு பார்வையில் இருக்குது. சூப்பருங்க, அருமை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இப்போ 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு, குரு பார்வை இருப்பது இன்னும் சிறப்பு என்று சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்க்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அந்த ராகு பகவான் நிறைய 500 ரூபாய் கேட்குற இடத்துல 5000 ரூபாய் கிடைக்கும்னா, இல்லை 500 ரூபாய் கட்டே கிடைக்கும்னா எவ்வளோ சந்தோஷங்க. சிறப்பான ஒரு காலம். குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். சனி பகவான் உங்களுக்கு 12ல் இருக்குன்னு கவலைப்படுவீங்க. ஆனால் அவர் பத்திரமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு 11ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல தகவல் வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரகாசம் நிறைந்த ஒரு காலகட்டம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2வது ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். குருவும் இருக்கார், புதனும் இருக்கார். சூப்பருங்க. அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம் வலுத்திருக்கு, அற்புதமாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது, நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறது. தொழில் விருத்தி, உத்தியோக வளர்ச்சி. உத்தியோக வளர்ச்சினா டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் வந்து பிரம்மாண்டமான ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பண மழை பொழிய போகிறது. சனி பகவான் 11ல் இருந்தாலும் 10ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஏன்னா அவர் வந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். தொலைந்து போன பொருட்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும். மற்றபடி இன்றைக்கி நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் இருக்கார், குரு பகவான் இருக்கார், சுக்கிரன் 5க்குள்ளேயே சுக்கிரன் இருக்கார். சூப்பரோ சூப்பர். அவ்வளோதாங்க. இது ஒன்றே போதுங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலம். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 9ல் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தாராளமாக போகலாம். சக்ஸஸ் உங்களுக்கு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி 10ல் சனி இருப்பது வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. மற்றபடி டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், வேலைக்கு உண்ண முடியாது. ஆனாலும் சம்பாத்தியத்தில் குறைவு கிடையாது. சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமையப்போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிநாதன் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார்.
குரு பார்வையில் இருக்கார் பாருங்க, சூப்பர். இன்றைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வரும். அந்த ராகுவே உங்களுக்கு 8ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுக்கு சனி 9ல் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அஷ்டமத்து சனி என்னுடைய நிலை இருக்கும். சனி பகவான் கெடுதலை பண்ணுவார். இருந்தாலும் எதிரிகளுடைய தாக்கம் இருக்காது. நீங்கள் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை குரு பார்ப்பது பல எதிலும் தோல்வி இல்லை, வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான். சுக்கிரன் குரு புதன் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது சுப செலவை காட்டுகிறது. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் தாய்மாமன் வழியில் செலவினங்கள் இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்த போதிலும் இந்த நாள் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையும். பயம் வேண்டாம். எங்களுடைய அதாவது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியினுடைய அதிபதி 12ல் இருக்கார். அது ஒன்று தாங்க மைனஸு, மற்றதெல்லாம் ப்ளஸ்ஸு. உங்களுக்கு பாருங்கள், 2க்கும் 11க்கும் உடைய புதன் 11ல் இருக்கிறார், குரு 11ல் இருக்கிறார், 10க்குடையவன் சுக்கிரன் 11ல் இருக்கார். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பண மழை பொழியப் போகிறது. இன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை கூட நடத்துவீர்கள் என்று சொல்லலாம். ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதுக்காக உட்காந்து பேச போகிறீங்க குடும்ப உறுப்பினர்களாக. சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. அஷ்டமத்து சனி இல்லைங்க, சனி வக்ரமாக இருக்கிறதால அவர் 7 இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ அஷ்டமத்து சனி பலன் இல்லை, பயப்பட வேண்டாம், கெடுபலன் நடக்காது. நீங்கள் மாறாக தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு நாள், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறது. உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ல் குரு பகவான் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 10ல் இருக்கிறார். சொல்லவே வேணாம், 10ஆம் இடம் அற்புதமாக இருக்குது. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றிய சிந்தனையாகத்தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்கும். அதில் சக்கப்போடு போடுவீங்க நீங்கள். ஏற்கனவே நீங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப திறமைசாலிகள், அதி புத்திசாலிகள். இன்னும் உங்கள் ராசின்னு அதன் ஆட்சி பெறுகிறது. அதுவும் குருவோடு இணைந்திருப்பது, பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கிரனோடு இணைவது என்பது சொல்லவே தரங்க. அப்போ தொழிலில் அமோக வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். ஒரு சிலர் சான்சர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகுதுங்க. அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. 6ல் ராகு, அஷ்டலட்சுமி, அதாவது யோகத்தை தரக்கூடிய நிலை. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அது குரு பார்வையில் வேற இருக்கு. எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பாக்கியமான ஒரு நாள். குடும்பத்தில் அதாவது விருந்தினர்கள், நட்பு வட்டாரங்களுடைய வருகையால் வீடே கலகட்டும்.
சந்தோஷம் மிகுந்த ஒரு நாளாக அமையப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போது துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அதிபதி 9ல் இருக்கார். 9 புதனோடு இருக்கார். 9ல் குருவே இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. அப்போது குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எதிலையும் வெற்றி, எங்கும் வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். குரு பார்வையில் இருக்கார். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ். பயப்படவே வேண்டாம், சாதிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், எதுவும் எங்கேயும் பிரச்சனை வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். 6ல் சனி இருந்தாலும் அது வக்ரகதியில் இருப்பதால் 5ஆம் இடத்து பலனை செய்யும். பட் இருந்தாலும் பார்வை பலம் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பொருட்கள் ஏதாவது களவாடப்படலாம். இல்லை நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது, பஸ்ஸு ட்ரெயினில் போகும்போது உங்கள் பொருட்களை நீங்கள் தவற விட வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக சூப்பரான ஒரு நாள், இனிமையான ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த நாள் உற்சாகமான ஒரு நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் 11ல் இருக்கார். 11ல் இருந்தாலே எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு அப்கோர்ஸ் 8ல் மறைந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குதுங்க. அப்போ குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி இருக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறார்கள். மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். இருந்த போதிலும் இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 4ல் ராகு இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க ஒரு முடிவு எடுப்பீங்க. அது சக்ஸஸ் ஆகும், சுபத்தன்மையில் முடியும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விடும். இந்த ராகு பகவான் இருக்கிறத பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாங்க, அதுக்கு உட்காந்து முடிவெடுப்பீங்க. சுப முடிவாகத்தான் இது அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது தனுசு ராசியை பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. ராசிநாதன் உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. சூப்பருங்க. ராசிநாதன் 7ல் இருந்தால் அங்கேருந்து ராசியை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். சொல்லவே தருங்க. இதில் 5 செவ்வாய் வேறு 10ல் உட்காந்துருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, நீங்கள் இப்படி ஓஹோன்னு சொல்கிறீங்க. இல்லை, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, ஆனால் அவர் பத்திரமாக இருக்கார். அப்போ சனி பகவான் 4ல் இருப்பதாக இருந்தாலும் அவர் 3ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் இல்லையா? அப்போது ராகு ப்ளஸ்ஸு சனி பகவானே ஃபேவரபுளாக இருக்கார். உங்களுக்கு குரு ஃபேவரபுள், சுக்கிரன், புதன் பாருங்கள் 7 குடையவன் 7ல் ஆட்சி பெற்றிருக்கார். 10 குடையவன் 7ல் ஆட்சி பெற்றால் இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அதுவும் குருவோடு சேர்ந்த எந்த கிரகங்களுக்கும் சூப்பரான பவருங்க. அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு நாள். பல வகையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் டப்பு டிப்புன்னு சக்ஸஸ் ஆகும். அதில் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 வருவீங்க. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி,
இந்த வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஜோசியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணுங்க. சிறப்பாக இருக்க போது 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. பல மழை பொழிய போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். உபஜயஸ்தானம் நல்லதுன்னு சொல்லுவீங்க, அதான் இல்லை. அவர் வக்ரமாக இருக்கார். ராசிநாதன் எப்போவுமே வக்ரம் அடையக்கூடாது. ராசிநாதன் வக்ரம் அடைந்தால் சில பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆன போதிலும் 2இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பதால் பல மழை பொழிய போகிறது, பண வருவாய் இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதில் 8 7 போய் அமர்ந்திருக்கிறார் சூரியன். அதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இன்னைக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6இல் குரு, ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை அல்லவா. அதனால் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க. அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பத்திரிகை துறையில், தனியார் துறை எதுவாக இருந்தாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னா தொழில் தாராளமாக துவங்கலாம். ஸோ மொத்தத்தில் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாகத்தானே இருக்க போகிறது. மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் உங்களுக்கு 2இல் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அப்போது பாதச்சனி என்பது ஜென்மச்சனியாக மாறும். அது அந்த 138 டேஸ் வக்ரமாக இருக்கக்கூடிய நாளில் இப்போ இருந்த போதிலும் ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. சில இடங்களில், சில தருணங்களில் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பின்னடைவை சந்திக்கலாம், இடர்பாடுகளை சந்திக்கலாம். ஏன்னா ராசிநாதன் வக்ரம் பெற்றாலே ஒரு அவயோகத்தை தரும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் ஏழச்சனியுடைய தாக்கம் இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் ஒரு முனைப்போடு இருந்து வேலை பார்ப்பீங்க. பாக்கியமான ஒரு நாள். 9ஆம் இடத்தை குரு பார்க்குதுங்க. 5இல் குரு கெஞ்ச நாளும் கிடைக்காது. 9 குரு பார்க்குது. 10ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்த போதிலும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் வளர்ச்சியாக இருக்கும், பாக்கியமான ஒரு வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் தொழில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். பழக்கத்தை விட இன்றைக்கி சந்தோஷம் மிகுந்த ஒரு நாளாக அமையப் போகிறது. குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். 7இல் கேது இருக்குது, 7 6இல் வந்துட்டார் சூரியன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது அவசியம். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, பத்திரிகை, மீடியா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் சூப்பரான நாள். சாதிக்க போகிறீங்க. யார்கிட்ட சனியாக இருந்தாலும் யாருடைய தாக்கமே இல்லைங்க. அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய பொழுது இனிதாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தது மீனராசி அன்பர்கள். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல மாத்ருஸ்தானத்தில் இருக்கார். 4 புதனோடு இருக்கார். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானங்க. கல்வி ஸ்தானத்தில் புதன் குரு சேர்ந்தால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்தாலும் கூட படிப்பில் தடை வரும், படிப்பில் மந்தத்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு சனி, குருவும் புதனும் 4இல் இருப்பது இமாலய வெற்றிங்க. படிப்பு நல்லா படிப்பாங்க பசங்க.
வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். சுக்கிரனே 4 தான் இருக்கார். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவீங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு இடம், பூமி வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்கு. மற்றபடி உங்களுக்கு எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. 8ஆம் இடம் என்பது மாறாக தொலைந்து போன பொருட்கள் கைக்கு வரும். எப்போது தொலைஞ்சு போயிருக்கும், திடீர்னு இப்போ பார்த்தா யாரோ கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லை வீட்டிலே கூட காணாமல் போயிருக்கும், அது இப்போ பார்த்தா அவங்க கையில் கிடைக்கும். தொலைந்து போன பொருட்கள் கைக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு நாள். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழிலில் நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் எந்த ஒரு பின் பாயிண்ட் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வர போகிறீங்க. சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் கூட நீங்கள் நல்லா சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வர போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதற்கான முயற்சியில் இறங்குங்கள். பிறகும் உங்களை ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும். மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.